வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பம். இந்த வீடியோல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2024 எக்ஸாமுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல இங்கிலீஷ் செஷன்ல 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 25 கொஸ்டினுமே எப்படி கரெக்டா போடுறது? அதுக்கான பெஸ்ட் ஆர் ஸ்மார்ட் அப்ரோச் தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, எந்த எக்ஸாமா இருந்தாலும் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் தெரிஞ்சாதான் அதுக்கான அப்ரோச்சே பண்ண முடியும். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு 4 சாப்டரா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் மேத்ஸ் இருக்கும், அடுத்து ரீசனிங் இருக்கும், அடுத்து ஜெனரல் அவேர்னஸ், அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதுதான் நம்மளுக்கு கொடுத்த சிலபஸ். இந்த சிலபஸ்ல நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது இடம் நம்மளோட ப்ரிப்பரேஷன் பிளானிங். எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பிளான் இருந்திருக்கணும். செஷன் 1 இருக்கும், செஷன் 2 இருக்கும். செஷன் 1 பொறுத்த அளவுக்கு என்னன்னா, இது குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல மினிமம் மார்க் இருக்கு பாத்தீங்களா? அதாவது யூஆர் கேட்டகரியா இருந்தா 30% எடுக்கணும், ஓபிசி இடபிள்யூஎஸ் 25% எடுக்கணும், ஆல் அதர் கேட்டகரி 20%. 30% எவ்வளவு? ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க்கு. அதனாலதான் 20 கொஸ்டினுக்கு வந்துன்னா 60 மார்க் வருது. அப்ப என்ன 30% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 மார்க் வரும். அப்ப என்னன்னா 6 கொஸ்டின் வந்து கரெக்டா போட்டா போதும். இந்த இது வந்து குவாலிஃபை பண்ணலாம். செஷன் 1 கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும். ஏன்னா செஷன் 1 வந்துன்னா குவாலிஃபை ஆனாதான் செஷன் 2வே வந்து எவல்வேட் பண்ணுவேன்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன். அப்ப யூஆர் கேட்டகரினா 6 கொஸ்டின் கரெக்டா போடணும். இது ஓபிசி கேட்டகரினா 5 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா போட்டா போதும். 5 கொஸ்டின் என்ன, ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், 15 மார்க் எடுத்தா போதும். ஆல் அதர் கேட்டகரிக்கு வந்துன்னா 4 கொஸ்டின் போட்டா போதும். 4 கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், 12 மார்க் எடுத்தா போதும். இந்த இதுதான் வந்து செஷன் 1. செஷன் 1ல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கே கிடையாது. அதனால என்ன பண்ணுங்க, எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிருங்க. மேத்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின், ரீசனிங் 20 கொஸ்டின். நான் வந்து 5 கொஸ்டின் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறீங்க. எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணேன். ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் செஷன் 1ல கிடையாது. பட் செஷன் 2ல வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குங்க. மறந்துடாதீங்க, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. இதுதான் வந்து என்னன்னா மெரிட் லிஸ்டே வந்து டிசைட் பண்ண போறது. அதுல ஜெனரல் அவேர்னன்ஸ், அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ். இப்ப நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். நம்மளுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 75 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க். இப்ப என்ன, இது மொத்தமாவே 45 நிமிஷம் தான். அதாவது ஜெனரல் அவேர்னன்ஸும் இங்கிலீஷ் ரெண்டும் பார்த்தோன்னா 50 கொஸ்டின் இருக்கும். 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய டைம் வந்து 45 நிமிஷம் தான். ஒரு நிமிஷம் கூட ஒரு கொஸ்டினுக்கு வந்து கிடையாது. ரொம்ப லோவா தான் இருக்கு. எஸ்எஸ்சியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா டைமிங் தான். எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணுமோ அந்த அளவுக்கு நம்மளால மெரிட் லிஸ்ட்டை வர முடியும். இது வந்து பேசிக்ஸ். நம்மளோட ப்ரிப்பரேஷன் பிளானிங்ல இதெல்லாமே நம்ம தெரிஞ்சிருப்போம். இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, இதுல கம்ப்ளீட் சிலபஸ், அதாவது டீடைல் சிலபஸா என்ன சொன்னான்னு பாருங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல கேண்டிடேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பேசிக் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இட்ஸ் vocabulary, கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், synonyms, antonyms, and correct usage, etc., and to test comprehension, a simple paragraph may given and question based on the paragraph asked அப்படின்னு. இதுதான் டீடைல் சிலபஸா சொல்லியிருந்தாங்க. இதுல என்னன்னா பேசிக்கா தான் வந்துன்னா வெக்காப்ல இருந்து கேட்போம், கிராமர்ல இருந்து கேட்போம், சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இருந்து கேட்போம், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து கேட்போம், ஒரு காம்ப்ரிஹென்ஷன் க்ளோஸ் டெஸ்ட்ல இருந்து கேட்போம். அதான் அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம என்ன சிலபஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னன்னா, ஏன் நம்ம இந்த எக்ஸாம் வந்து என்னன்னா ரொம்பவே வந்துன்னா இம்பார்ட்டன்ட் எடுக்கணும், ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கணும்னா, இது 2023ல வந்துன்னா கொடுத்த வேகன்சி. அதுல எவ்வளவு வேகன்சி பாருங்க. அப்ராக்சிமேட்லி பார்த்தோன்னா ஒரு 1500 வேகன்சி தான் வந்து இருந்தது. இது 2024 இந்த வருஷத்துக்கான வேகன்சி. இதுல எவ்வளவு பாருங்க, அப்ராக்சிமேட்லி 8000 பிளஸ் வந்து வேகன்சி இருக்கு. அப்ப என்ன மீனிங்னா 1500 எங்க, 8000 பிளஸ் எங்க. இந்த வருஷம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுல மட்டும் நீங்க ஒரு ஸ்மார்ட் அப்ரோச் வச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணோன்னே என்னன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் தான், அதோட பெருசா ஒண்ணுமே இருக்காது. டைரக்டா என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிடலாம். ஏன் இந்த இடத்துல நான் இதை சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரணும். கம்மியா தான் எக்ஸாம் டேட் இருக்கு. அதுல ஒரு மோட்டிவேஷன், ஏன் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? அடுத்து பாக்குறது என்னன்னா வெயிட்டேஜ் ஆஃப் த கொஸ்டின். இப்ப ஜெனரல் இங்கிலீஷ்ல இருந்து என்ன மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கொஸ்டின் கேட்கறான்னு பாருங்களேன். ஸ்பாட் த இயர்ல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்கறாங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்கறாங்க. சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ்ல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின். ஸ்பெல்லிங் வேர்ட்ஸ் ஆர் மிஸ்டேக்கான வந்துன்னா ஸ்பெல்லிங் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுல இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின். இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் பழமொழியில இருந்து வந்துன்னா 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்துன்னா எவ்ரி இயர் வந்து கேட்கறாங்க. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின். இம்ப்ரூவ்மெண்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்துன்னா 2ல இருந்து 3 கொஸ்டின். காம்ப்ரிஹென்ஷன் அதாவது க்ளோஸ் டெஸ்ட், ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுல இருந்து வந்து அங்கங்க வந்துன்னா டாட் வச்சு கொஸ்டினா கேட்பாங்க. அதுல 5 கொஸ்டின். இது ரொம்பவே ஈஸியான அந்த 5 கொஸ்டின். இது வந்து மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இதுதான் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இங்கிலீஷ்ல கேட்கிற டாபிக்ஸ். இது மட்டும் படிச்சா போதும். இதுல தான் கொஸ்டினே வந்து கேட்பாங்க. நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி வந்துன்னா இங்கிலீஷ் சீரிஸ் ரிலேட்டடா நிறைய வந்து பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டின். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் 2023ல வந்துன்னா எந்த மாதிரிலாம் இங்கிலீஷ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் கவர் பண்ணினோம்.
ஆல்ரெடி 10 வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 5 வீடியோ இருக்கு. அத போட்டோம்னா கம்ப்ளீட்டா வந்து 2023 கேட்ட எல்லா இதுமே வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இதுல பாருங்களேன். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு, ஆண்டோனிம்ஸ் இருக்கு, ஸ்பாட் த எரர் இருக்கு, இடியம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சினானிம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி என்னெல்லாம் டாபிக்ஸ் வந்து மேல பார்த்தோமோ அது எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணிடுறேன். இது ஏன் நான் ப்ரீவியஸ் கொஸ்டினை கவர் பண்றேன்னா, எஸ்எஸ்சியை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த சேனல் வேணா போய் பாருங்களேன். ப்ரீவியஸ் கொஸ்டினா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எஸ்எஸ்சில வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம புக்ஸ் வந்து படிக்க முடியாது. ஒரு புக்ஸை படிச்சீங்கன்னு வச்சுக்கலாம், அதுல இப்ப சினானிம்ஸ் படிக்கிறீங்க, இல்ல ஆண்டோனிம்ஸ் படிக்கணும். அவன் 1000 to 1500 வந்து சினானிம்ஸ் கொடுத்திருப்பான். அது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு அதை நம்ம மைண்ட்ல வச்சிருக்க கூட கண்டிப்பா எக்ஸாமே முடிஞ்சு போயிடும். அதனாலதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் லேர்ன் பண்றதுல இருந்து நிறையவே வந்து லேர்ன் பண்ண முடியும். இந்த கம்ப்ளீட் பிளேலிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். பட் சில பேருக்கு வந்து டவுட் வரலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து வீடியோ பார்க்க டைம் இல்ல. நான் வேற ஏதாவது வந்து பிடிஎஃப் கிடைச்சா வந்து யூஸ் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல்ல, அதாவது நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல வந்து நான் கம்ப்ளீட் பிடிஎஃப் என்னெல்லாம் வந்து இங்கிலீஷ்க்கு எடுத்தோமோ அதுக்கான பிடிஎஃப் எல்லாத்தையுமே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க என்ன பண்ணலாம்னா, நம்மளோட சேனல் பணியும் வாய்ப்பும் டெலிகிராம்ல பணியும் வாய்ப்பும் அப்படின்னு வந்து செக் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் செக்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இதுல இருக்க எல்லா பிடிஎஃபையும் நீங்க வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பேயுமே கிடையாது. ரைட்டா? அடுத்து பாக்குறது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். இப்ப எஸ்எஸ்சி அப்படின்னு சொன்னாவே வந்து டைம் மேனேஜ். ஏன்னா டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, டைம் நல்லா இருக்கும். பட் என்னன்னா கொஸ்டின் ஒரு மாதிரி கேட்பாங்க. ஆனா எஸ்எஸ்சி பொறுத்தளவுக்கு என்னன்னா கொஸ்டின் ஈஸியா இருக்கும். பட் டைம் இருக்காது. அதுதான் வந்து எப்படி மேனேஜ் பண்ண போறோம். இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஆல்ரெடி சொன்னதுதான். செஷன் 2 பொறுத்தளவுக்கு வந்து நெகட்டிவ் இருக்கு. இதுல வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆனா டைம் வந்து பார்த்தோம்னா 45 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு நிமிஷம் கூட ஒரு கொஸ்டின் கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடா வந்து ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணணும். இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷுக்கு நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா 25 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா எல்லாராலையுமே வந்து ஒரு 15ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து போட முடியும். மிச்சம் இருக்கிற அந்த 5 கொஸ்டின் அதுதான் வந்து நீங்க மெரிட் லிஸ்ட்ல வருவீங்களா வரமாட்டீங்களா தீர்மானிக்கிறது. அந்த 5 கொஸ்டின் எந்த அளவுக்கு நீங்க வந்துனா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இல்லாம வந்து சால்வ் பண்றீங்களோ அது அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த கொஸ்டின் கரெக்ட் ஆகும். நம்மளால வந்து மெரிட் லிஸ்ட்ல வந்து பாஸ் ஆக முடியும். ரைட்டா? அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இங்கிலீஷுக்கு மினிமம் ஒரு 45 நிமிஷம் வந்து கம்ப்ளீட்டா இருக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணணும், 20 நிமிஷமாவது வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துருங்க. இல்ல 15 நிமிஷமாவது யாருக்கு கொடுத்துருங்க, இங்கிலீஷ் கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய வந்து நீங்க லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். கிராமர் ரூல்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி வந்து க்ளோஸ் டெஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா அந்த கம்ப்ளீட் பேசேஜை நீங்க வந்து ரீட் பண்ணணும். ரீட் பண்ணா மட்டும்தான் அந்த மாதிரி கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண முடியும். அதனாலதான் 20 மினிட்ஸ் ஆவது மினிமம் வந்து கொடுங்க. கண்டிப்பா அந்த வருஷம் வந்து ஈஸியா தான் இருக்கும். சோ அதனால நீங்க ஒரி பண்ணவே தேவையில்ல. இது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். அடுத்து பாக்குறது வந்து டஃப்பான கொஸ்டின். எந்த மாதிரி டஃப்பான கொஸ்டினா வந்து இங்கிலீஷ்ல அது எம்டிஎஸ்ல கேட்பாங்கன்னா, ஸ்பாட் த எரர் வந்து கொஞ்சம் டஃப்பானது. ஏன்னா இதுல கிராமர் ரூல்ஸ் வந்து அங்கங்க வந்து வச்சு அடிப்பான். சோ அதனால வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி வந்து ஃபீலா இருக்கும். அடுத்து வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இதுவுமே கிராமர் ரூல்ஸ் செஞ்சாதான் சில மாதிரி கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஆனா இந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லயும் இந்த ஸ்பாட் த எரர்லயும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, ஸ்பாட் த எரர்ல வந்து நம்மளுக்கு வந்து க்ளூவே இருக்காது. ஆனா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல 4 ஆப்ஷன்ல வந்து ஒரு ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். அந்த ஆப்ஷனை கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு வேலையாவே இருக்கும். அதுதான் வந்து இந்த 2க்கும் வந்து டிஃபரன்ஸ். அடுத்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். சினானிம்ஸ், ஆண்டோனிம்ஸ் வந்து ஆண்டவன் கிட்ட விட்ட மாதிரி தான். ஏதாவது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருந்தா அட்டெண்ட் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா 25 கொஸ்டின் கேட்கறாங்க. நான் 25 கொஸ்டினே அட்டெண்ட் பண்ணி தான் வருவேன். ஒரு கொஸ்டினுமே விட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. நம்ம என்ன பண்ணணும்னா, கொஸ்டின் எந்த அளவுக்கு டஃப்பா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் சேஞ்ச் பண்ணிக்கணும். டஃப்பான ஒரு கொஸ்டின் இருக்கு, சுத்தமாவே தெரியல, எந்த ஒரு ஐடியாவே இல்ல அப்படின்னா, அந்த கொஸ்டினை வந்து யோசிக்காம என்ன பண்ணுங்கன்னா ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு. நெகட்டிவ் மார்க்ல போயிடுச்சு அப்படின்னா நம்ம நல்லா தான் ஆன்சர் பண்ணாலும் பாசிட்டிவான மார்க் எல்லாமே வேஸ்டா போயிடும். அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இடியம்ஸ் ஃப்ரேசஸ் இதுதான் வந்து டஃப்பா இருக்கும். ஏன்னா பழமொழி வந்து என்னன்னா நிறைய பழமொழி இருக்கு. அதுல எதை வந்து எப்ப கேட்பான்னு சொல்லவே முடியாது. இது கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. தெரியலையா வந்து இதையுமே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஏன்னா இது ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுல 5 கொஸ்டின் அங்கங்க டாட் வச்சிருப்பாங்க, டேஷ் வச்சிருப்பாங்க. அதை வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஈஸியான கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து ஈஸியானதான் அட்டன் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து இந்த ஸ்பாட் த எரர், அதே மாதிரி வந்து இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் இது எல்லாத்தையும் பாருங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 20 நிமிஷம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா 2 ரீடிங்கா வந்து பிரிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங் ஒன்றும் கிடையாது. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க. 25 கொஸ்டின் வரைக்கும் போறீங்கன்னா இந்த ரீடிங்ல என்ன பண்ணுங்கன்னா, எதெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அது எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணுங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. நடுவுல ஏதாவது 15 கொஸ்டின் தெரியாம இருக்கலாம், ஸ்கிப் பண்ணுங்க. ஸ்கிப் மட்டும் தான் சொல்றேன். அது இப்போதைக்கு நான் அட்டன் பண்ண வேணாம் தான். ஆனா என்ன பண்ணிக்கலாம்னா செகண்ட் ரீடிங் வரும்போது அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி 22வது கொஸ்டின் தெரியலனா ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம், ஜெனரல் அவேர்னஸ் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு வந்துட்டு அந்த 15வது கொஸ்டின் 22வது கொஸ்டின் மறுபடியும் பாருங்க. மறுபடியும் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா வரும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆகும். அப்ப வந்து ஆன்சர் பண்ணலாம். இது வந்து செகண்ட் ரீடிங்ல வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க,
ஃபர்ஸ்ட் ரீடிங்ல ஒரு 10 கொஸ்டின் தான் தெரியுதுன்னா பரவாயில்ல, 10 கொஸ்டின் தெரியுதுன்னு சொல்லிட்டு பண்ணுங்க. அடுத்த ரீடிங்ல வந்து இன்னும் மிச்சம் இருக்கிற கொஸ்டின் வந்து பாருங்க. இது ஒரு கொஸ்டின் டோட்டலாவே தெரியும், அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கணும். இந்த இதுல பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எக்ஸாம் வந்து என்னன்னா ஈஸியா கிளியர் பண்ணலாம். இன்னொன்னு மைண்ட் நல்லாவே வந்து ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ஏன் அதை சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் பாக்குறீங்கன்னா அதுல 2 கொஸ்டின் வந்து சினானிம்ஸ் வந்துருச்சு, ஆண்டனிம்ஸ் வந்துச்சுனாவே அந்த ரெண்டுமே தெரியாத போது வந்து மைண்ட் நல்லாவே ஸ்ட்ரெஸ் ஆகும். ஐயோ தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வரும்போது டெஃபினட்டா பார்ப்போம்னு சொல்லிட்டு அடுத்து இருக்கிற ஈஸியான கொஸ்டினா பாருங்க. எந்தெந்த கொஸ்டினா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும்போது கரெக்டா இருக்கோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மைண்டுக்குள்ள ஒரு பூஸ்ட் வரும், ஒரு மோட்டிவேஷன் வரும். எஸ் நம்மளால வந்து பண்ண முடியுது, நம்மளுக்கு வந்து நல்லாவே ஈஸியா வந்து கொஸ்டினா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்க வந்துன்னா கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினை பார்க்கும்போது உங்களால சால்வ் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாவே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டெஃபினட்டா உங்களால இந்த வருஷம் கிளியர் பண்ண முடியும். நான் சொன்ன வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, இனியும் வந்து கமெண்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.